ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பெஸ்ட்டான லாங் டேர்ம் ஃபண்ட் ஆப்பு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபண்ட் ஆப் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு அந்த பிளான் வேலிடிட்டிக்கு அப்புறம் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் நேம் ஜெரி அப்ளிகேஷன். ஸோ இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸாக 100 ருபீஸ் நமக்கு கொடுக்குறாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 500 ருபீஸு, டெய்லி இன்கமாக 15 ருபீஸ் அந்த ப்ராடக்ட் மூலமாக கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகாது, நீங்கள் தான் கெட் கொடுக்கணும். ஆனால் 24 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் போய் கெட் கொடுக்கணும். தென் அப்புறம் நமக்கு டெய்லியுமே நைட்டு நமக்கு கோடு நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது 10 to 20 ருபீஸ் வரைக்கும் நமக்கு டெய்லி கோட்ஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு டெய்லி இன்கமாக 25 to 30 ருபீஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெரி ஆப்பில் 200 ருபீஸ் இருந்தாலே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸ் 8% பிடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண விரும்பினீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணது இந்த மெயின் பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்ததும் சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கிற ஒரு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதாவது மேலே லாகின் பாஸ்வேர்டு வேறு இருக்கணும், பேமெண்ட் பாஸ்வேர்டு வேறு இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ரிஜிஸ்டர் ஆயிரும். தென் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னே உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்ததும் இந்த மாதிரி பேஜஸ் ஷோ ஆகும். இதில் லேர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் உங்கள் மெயின் பேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோன்னா ரீசார்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே மைன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதும் இந்த ஹோம் பேஜ். இதில் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வருவீங்க. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுறோம். 500 ருபீஸ் அப்படின்னா 500 ருபீஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பேடிஎம்மில் பே பண்ணிடுங்க. ஸோ டேரெக்டாக பேடிஎம்மில் பே பண்ணி முடிச்சதும் உங்கள் வேலெட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு ஷோ ஆகும். தென் நீங்கள் மறக்காமல் ப்ராடக்டை பை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், ரீசார்ஜ் பண்ணதும் மறக்காமல் டிவைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, கீழே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணோமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி இன்கம் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போ இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே ப்ராஃபிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கெட் நவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். இன்றைக்கி எப்போ கொடுக்குறீங்களோ அதுலேருந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் டே ஏர்னிங்ஸை நீங்கள் கெட் நவ் அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு முன்னால் பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் பாருங்கள். இந்த ஹோம் பேஜில் மேலே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜஸ் ஷோ ஆகும். இதில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணதும் இந்த மெயின் பேஜஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு வித்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி வித்ராவல் அப்ளை ஃபார் வித்ராவல் அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணதும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் மினிமம் 200 இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நல்ல வாய்ப்பை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஹோம் பேஜில் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மை ஃப்ரெண்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய வித்ராவல் ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு வித்ரா எடுத்துட்டேன். ஸோ ஹோம் பேஜில் வித்ராங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி நம்ம வித்ரா பண்ண ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதை பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வித்ரா எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ரெஃபரல் இன்கம் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகாது. நம்ம ஹோம் பேஜில் கமிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி பேஜஸ் ஷோ ஆகும். இதில் கெட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா தான் உங்களுடைய ரெஃபரல் கமிஷன் ஆட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் ரெஃபரல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கமிஷனில் போய் நீங்கள் ரெஃபரல் இன்கம்மை ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.